பார்த்திபன் இயக்கத்தில் வெளியாகியுள்ள டீன்ஸ் படத்தின் திரை விமர்சனத்தை பார்க்கலாம். டீன்ஸ் திரைப்படம் பார்த்திபன் இயக்கத்தில் பல குழந்தைகளுடன் நீட்டிக்கப்பட்ட கேமியோவில் நடித்துள்ளார். இப்படத்திற்கு இமான் இசையமைத்துள்ளார். ஒத்த செருப்பு மற்றும் இரவின் நிழல் படங்களுக்காக தொடர்ச்சியாக சர்வதேச திரைப்பட விழா விருதை வென்ற இயக்குனர் பார்த்திபன் மீண்டும் பெரிய நட்சத்திரங்களை சொந்தமாக்காமல் தனது வகையை சாகச மர்மத்திற்கு மாற்றினார். டீன்ஸ் திரைப்பட விமர்சனம். என்னவாக இருந்திருக்கக்கூடிய படம்? டீன்ஸ் திரையில் வெளிவருவதை விட அது என்னவாக இருந்திருக்கும் என்ற எண்ணம் மிகவும் உற்சாகமாக இருக்கும். படத்தில் 13 இளைஞர்கள் கொண்ட குழு வகுப்புகளை பங்க் செய்துவிட்டு தங்கள் பாட்டிகளில் ஒருவர் தங்கியிருக்கும் கிராமத்திற்கு செல்ல பிளான் பண்றாங்க. டீன் ஏஜர்ஸ் ஒருவர் பின் ஒருவராக காணாமல் போவதால் அவர்கள் வழியில் பல தடைகளை எதிர்கொள்கிறார்கள். மீண்டும் குழந்தைகள் பள்ளிக்கு வந்து சில பேய் சந்திப்புகளை எதிர்கொள்ளத் தொடங்கியவுடன் படம் விறுவிறுப்பாக செல்கிறது. ஆனால் இடைவேளைக்குப் பிறகு டீன்ஸ் ஒரு முழுமையான 180 டிகிரி திருப்பத்தை எடுக்கிறார். ஏனென்றால் குழந்தைகள் மற்றும் ஒரு புதிய பாத்திரமிடையே கவனம் மாறுகிறது. ராதாகிருஷ்ணன் பார்த்திபன் நடித்தது ஒரு பெரிய விஷயமாக வரவேண்டும். ஆனால் கதாபாத்திரம் மற்றும் படத்தின் ஒட்டுமொத்த தொனி மாற்றம் நடவடிக்கைகளின் விறுவிறுப்பை குறைக்கிறது. நிச்சயமாக குழந்தைகள் மீது கவனம் செலுத்தும்போது எல்லாம் சரியாக இருக்கும் என்று அர்த்தமல்ல. ஆனால் குழந்தைகள் தங்கள் திரை நேரத்தில் பெரும் பகுதியில் அழுதாலும் கத்தினாலும் ஓடினாலும் அவர்களின் கதாபாத்திரங்களின் புதுமை புத்துணர்ச்சியூட்டுவதால் நம்மை கவர்ந்திருக்கிறது. இரண்டாம் பாதி முழுவதும் விஷயங்கள் வித்தியாசமான மற்றும் லட்சியமான பரிமாணத்தை பெறத் தொடங்குகின்றன. ஆனால் என்ன நடக்கிறது என்பதை நாம் ஒருபோதும் முழுமையாக உணர முடியாது. ஒரு பெரிய பாத்திரம் இளைஞர்களிடம் நடந்த ஒரு விஷயம் எவ்வளவு பெரிய ஒப்பந்தம் என்று பேசும்போது அது அனுபவம் வாய்ந்த அறிவுஜீவியின் உண்மையான உரையாடலை விட ஒரு ஆசிரியர் பள்ளியில் வகுப்பு எடுப்பது போல் தெரிகிறது. டீன் ஏஜர்ஸ் கதாநாயகர்களாக கொண்ட படமாக படம் விஷயங்களை குறைக்க முயற்சிக்கிறது. ஆனால் ஒரு நொடியில் முழு வேகத்தில் செல்ல விறுவிறுப்பு எட்டுகிறது. அது இங்கேயும் இல்லை அங்கேயும் இல்லை. இமானின் இசை பெரும்பாலும் படத்தின் உணர்வை பிடிக்கிறது. ஆனால் சில பாடல்கள் கதையில் கொஞ்சம் வலுவாக இணைக்கப்பட்டதாக தெரிகிறது. யோகி பாபுவின் கேமியோ பற்றி என்ன சொல்ல முடியும்? அவர் படத்தில் 2 முறை தோன்றுகிறார். இரண்டாவது தோற்றம் அவருக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்பதற்காக கதையில் கட்டாயப்படுத்தப்பட்டதாக தெரிகிறது. யோகி பாபு மட்டுமல்ல, குழந்தைகள் மற்றும் பார்த்திபன் தவிர மற்ற அனைத்து நடிகர்களுக்கும் மிகவும் வளர்ச்சியடையாத கதாபாத்திரங்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. இதில் குழந்தைகளின் பெற்றோர்கள் மற்றும் அவளை பற்றிய மர்ம உணர்வைக் கொண்ட ஒரு பெண் பாத்திரம் கூட அடங்கும். ஆனால் இந்த படம் இந்த பெண்ணையும் அவரது நெருங்கிய காட்சிகளையும் சூழ்ச்சியைச் சேர்க்க மட்டுமே பயன்படுத்துகிறது என்று நீங்கள் நினைத்தால் நீங்கள் சொல்வது முற்றிலும் சரி. டீன்ஸின் குறைபாடு என்னவென்றால் ஒரு சில குழந்தைகளைத் தவிர வேறு எந்த கதாபாத்திரங்களையும் நாம் ஒருபோதும் நெருக்கமாக பார்ப்பதில்லை. எடுத்துக்காட்டாக, இந்த குழந்தைகளின் பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகள் காணாமல் போனதால் அவர்கள் என்ன அனுபவிக்கிறார்கள் என்பதைப் பற்றிய லாஷ்களை படம் நமக்கு வழங்கும்போது நாம் அவர்கள் மீது குறைந்த முதலீடு செய்யாததால் நாங்கள் எதையும் உணரவில்லை. அவரது முந்தைய திரைப்படத்துடன் ஒப்பிடுகையில் வளர்ச்சியடையாத பாத்திரம் மற்றும் வழக்கமான வணிக கூறுகள் கொண்ட திரைக்கதையில் பின்னடைவு உள்ளது. இருப்பினும் முக்கிய யோசனை குழந்தைகளின் சாகச பயணத்தின் ஓட்டத்தில் திகில் அம்சங்களுடன் ஒரு அற்புதமான உலகத்தில் முடிந்தது. கிளைமாக்ஸ் வரை நீண்ட 2 மணி நேர திரைப்படமும் குழந்தைகளாகவே தொலைந்து விடுகிறது. தொடர்கதைக்கு முன்னணியுடன் படம் முடிந்தது. படத்தின் நேர்மறையான அம்சம் என்னவென்றால் இது இந்தியன் 2 திரைப்படத்துடன் வெளியிடப்பட்டது. இல்லையெனில் விமர்சகர்கள் திரைப்படத்தை அழித்திருப்பார்கள். குறைந்த பட்ஜெட்டில் நல்ல முயற்சி. அதிக பட்ஜெட் தயாரிப்பாளரை பெற அவர் டீன்ஸ் 2ஆம் பாகத்தில் சிறந்ததை செய்வார் என்று நம்புவோம். பார்த்திபன் இந்த தமிழ் சினிமா துறையில் எப்போதும் குறைத்து மதிப்பிடப்படுகிறார். ஆனால் அவர் நம்மை ஒருபோதும் ஏமாற்றுவதில்லை. ஒவ்வொரு படத்திலும் நமக்கு எப்பொழுதும் வெரைட்டி கொடுக்கிறார். நல்ல முயற்சி, நல்ல படம். இனிய சினிமா பிரியர்களே, மேலும் பல திரைப்பட விமர்சனங்களை கண்டுகளிக்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, அன்ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த படத்தின் திரை விமர்சனத்தில் சந்திப்போம். உங்கள் லியோ சினி டைம்.